Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75ல வந்து 22nd ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்ன்ற அப்ரோச் பார்த்துட்டு தென் பைத்தான் கோடிங் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜாவா கோடிங் வேணும்னா கீழே என்னோட GitHub ரெபாசிட்டரி லிங்க் இருக்கு. சோ நீங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க क्वेश्चन என்ன அப்படின்றத பார்க்கலாம். டைட்டில் பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் இஃப் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் க்ளோஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கன்சிடர்ட் க்ளோஸ் இஃப் யூ கேன் அட்டைன் ஒன் ஃப்ரம் தி அதர் யூசிங் தி ஃபாலோயிங் ஆபரேஷன். ஆபரேஷன் 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா swap any two existing character அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. தென் ஆபரேஷன் 2ல பாத்தீங்கன்னா transform every occurrences of one existing character into another existing character and do the same with the other character. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சிம்பிளா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ட் 1 வேர்ட் 2னு ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வேர்ட் 1ல இருந்து வேர்ட் 2 அட்டைன் பண்ண முடியுமா இல்ல வேர்ட் 2ல இருந்து வேர்ட் 1 அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்றத தான் செக் பண்ணி நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் நம்மளால மாத்த முடியும் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1ல பாருங்க ஏபிசி அப்படின்றது வேர்ட் 1ஆ இருக்கு. வேர்ட் 2ல பாத்தீங்கன்னா பிசிஏ அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏ வந்துட்டு இங்க இருக்கு, தென் பியும் இங்க இருக்கு, சியும் இங்க இருக்கு. அதாவது நம்ம ஸ்வாப் பண்றது மூலியமா இந்த ஏபிசியை பிசிஏவா மாத்த முடியும். ஸோ அதனாலதான் இங்க ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2ல பாருங்க வேர்ட் 1ல ஏ அப்படின்னு மட்டும் இருக்கு, அதே செகண்ட் வேர்ட்ல வந்துட்டு டபுள் ஏ இருக்கு. ஸோ ஏன்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு சிங்கிள் கேரக்டரை டபுளா மாத்த முடியாது. ஸோ அதே மாதிரி இந்ததையும் இது மாதிரி மாத்த முடியாது. ஸோ அதனால ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 3யும். ஸோ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக் லென்த், அதாவது நம்ம லென்த்தை வந்து செக் பண்ணணும். இப்போ வந்துட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு வேர்ட்லையும் இன்னொரு ரெண்டு கேரக்டர் இன்னொரு வேர்ட்லையும் இருந்துச்சுன்னா நம்மளால கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதுதான் செக் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் த லென்த் ஆஃப் தி வேர்ட்ஸ் ஆர் நாட் சேம், அந்த லென்த் வந்து ஈக்குவலா இல்ல அப்படின்னா தே கேனாட் பி மேட் ஈக்குவல், அதை வந்து நம்ம ஈக்குவல் ஆக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம நாட் பாசிபிள். ஸோ அதனால ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா செக் கேரக்டர்ஸ், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஏபிசியை நம்ம பிசிஏவா மாத்தலாம். பிகாஸ் சேம் கேரக்டர்ஸ் இருக்கு, ஏபிசி தான் இருக்கு மொத்தமாவே. ஸோ நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணிக்கிட்டாலுமே நம்மளுக்கு ஏபிசி பிசிஏ எல்லாம் கிடைச்சிரும். இதுவே நம்மளுக்கு ஏபிசின்னு ஒரு வேர்ட்லையும் ஒரு வேர்ட்ல ஏபிசி இன்னொரு இதுல வந்துட்டு டிஇஎஃப் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த வேர்டை இது மாதிரி மாத்தவே முடியாது. ஏன்னா இங்க இருக்க கேரக்டர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த கேரக்டர். ஸோ அதனால இந்த இடத்துலயே நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா செக் கேரக்டர்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சிஸ் வந்து செக் பண்ணணும். லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க ஃப்ரீக்வன்சி பத்தி வேணும்னா அந்த வீடியோ பாருங்க, நல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ பி சின்ற 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. சோ ஏயோட ஃப்ரீக்வன்சி 2 டைம்ஸ், பி ஓடது 2 டைம்ஸ், சி ஓடது 2 டைம்ஸ். அதாவது ஃப்ரீக்வன்சினா எத்தனை டைம் வந்து அது ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்றோம். ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு, பி 2 டைம்ஸ் இருக்கு, அண்ட் சி 2 டைம்ஸ் இருக்கு. சோ அதனால அதோட ஃப்ரீக்வன்சி 2,2,2 அப்படின்றத கொடுத்திருக்கேன். அண்ட் இங்க இருக்கிறதோட ஃப்ரீக்வன்சி நம்ம செக் பண்ணலாம். ஏ வந்து 2 டைம் இருக்கு, பி 2 டைம் இருக்கு, அண்ட் சி 2 டைம்ஸ் இருக்கு. சோ அப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 2,2,2. ஸோ நம்ம ஷஃபிள் பண்ணிக்கிட்டீங்கனாலும் நம்மளுக்கு வந்து எப்படி வேணாலும் அந்த ஆர்டர் கிடைச்சிடும். ஸோ அதனால இதுக்கும் நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். இன்கேஸ் ஏபிசிசி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த இடத்துல ஏபிசிபி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை வந்து நம்ம இது மாதிரி மாற்ற முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல 2C இருக்கு, இந்த இடத்துல ஒரு C தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்கேன், மேல கொடுத்திருந்த அதே எக்ஸாம்பிள் தான். ஏபிசி இங்க வந்துட்டு பிசி என்ற 2 வேர்ட் கொடுத்திருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா சேம் லென்த் இருக்கு, இதோட லென்த்தும் 3, இதோட லென்த்தும் 3. கேரக்டர்ஸ்மே ஏபிசி மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுல ஷஃபிள் பண்ணி தான் இந்த 2 வேர்டுமே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட கவுண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீக்வன்சி தான் இந்த இடத்துல கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா ஏ 1 டைம், பி 1 டைம், அண்ட் சி 1 டைம் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா நம்மளால ஷஃபிள் பண்ணி வேர்ட் 1 வேர்ட் 2 மாத்த முடியும். ஸோ அதனால ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வந்து கொடுத்திருக்கேன். செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, ரெண்டுத்துக்குமே சேம் லென்த் இருக்கு, அதாவது 6 கேரக்டர்ஸ் இருக்கு, இங்கேயும் 6 கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஏபிசி மட்டும் தான் இருக்கு, வேர்ட் 2லயும் ஏபிசி மட்டும் தான் இருக்கு. ஸோ இதோட கவுண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா ஏ 2 டைம்ஸ் இருக்கு, பி 2 டைம்ஸ் இருக்கு, அண்ட் சி 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நம்ம வேர்ட் 1 வேர்ட் 2 மாத்த முடியும் ஷஃபிள் பண்ணி. ஸோ அதனால ரிட்டர்ன் வந்து ட்ரூ அப்படின்றது கொடுத்திருக்கேன். தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் லென்த்தா இருக்கு. இதுக்கும் 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கு, இதுக்கும் 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. பட் இதோட கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஏபி மட்டும் தான் இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிசின்னு இருக்கு, இந்த இடத்துல ஏ இல்ல, எக்ஸ்ட்ரா சி இருக்கு. ஸோ சி நம்மளுக்கு இங்க தேவையே இல்லை. அதனால இதோட கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கனால நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்றோம். இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள். ஸோ இதுக்கான கோடிங் வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 21 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா 22nd ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுக்கான வீடியோ லிங்க்லாம் என்னுடைய பிளேலிஸ்டான LeetCode 75ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்க, தமிழ்ல தான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்ன சால்வ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் இஃப் டூ ஸ்ட்ரிங்ஸ்
rings are close அப்படின்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான், பட் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் எழுதணும். ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் கவுண்டர் அப்படின்ற ஒரு லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கவுண்டர் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னு இங்க வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 3 கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா லென்த் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். என்னன்னா இஃப் லென்த் ஆஃப் வேர்ட் 1 does not equal to length of word 2, அதாவது லென்த் வந்து இல்ல. இப்ப நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, இங்க ஒரு கேரக்டர் தான் இருக்கு, பட் வேர்ட் 2ல பாத்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் இருக்கும் போது நம்மளால வேர்ட் 2 வேர்ட் 1 கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் இந்த லைன் வந்து கொடுத்திருக்கேன். இஃப் லென் ஆஃப் வேர்ட் 1 does not equal to லென் ஆஃப் வேர்ட் 2 இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி அது எத்தனை டைம், அதாவது கவுண்ட்ஸ் வந்து எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக கவுண்ட்ஸ் 1 கவுண்ட்ஸ் 2 ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். வேர்ட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏ எத்தனை டைம் வந்திருக்கு அண்ட் பி எத்தனை டைம் வந்திருக்குன்ற கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த கவுண்ட்ஸ் 1ல வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி வேர்ட் 2ஓட கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்ட்ஸ் 2ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதோட கவுண்ட்ஸ் வந்து இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிக்கும். இப்ப லாஸ்டா என்ன கொடுத்திருக்கேன்னா ரிட்டர்ன் counts 1 dot key, அதாவது கீன்றது அந்த வேர்ட் தான் இருக்கா. இப்ப ஏ பி சி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வேர்ட் 2லயும் ஏபிசி இருந்தா மட்டும்தான் நம்மளால வேர்ட் 2 வேர்ட் 1 கன்வெர்ட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு இப்ப டி எஃப் அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ அதுக்காக இதோடைய கீ வேல்யூ இப்ப டிக்ஷனரியில நம்மளுக்கு எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், கீ வேல்யூ பேரா தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சோ அந்த கவுண்ட் 1ஓட கீ வேல்யூ ஈக்குவல் டு கவுண்ட்ஸ் 2ஓட கீ வேல்யூவா இருக்குதா அப்படின்றத செக் பண்றோம். அண்ட் இன்னொரு கண்டிஷனுமே செக் பண்ண போறோம். என்னன்னா counts 1 dot value, இப்ப இதோட frequency கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்காக தான் வேல்யூஸ் வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். இப்ப ஏன்றது 1 டைம் இருந்துச்சுன்னா இங்கேயும் ஏ வந்து 1 தான் இருக்கணும். வேர்ட் 2லயும் ஏ வந்து 1 டைம் தான் இருக்கணும். அண்ட் பி 1 டைம் இருந்துச்சுன்னா வேர்ட் 2லயும் பி 1 டைம் தான் இருக்கணும். அண்ட் சி இருந்துச்சுன்னா சியும் அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சில தான் இருக்கணும். சோ அதை வந்து நான் சார்ட் பண்ணிட்டேன். சார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணிடும். சோ ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், இதுவும் ட்ரூவா இருக்கணும். அண்ட் இது மூணுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா மொத்தம் 3 கண்டிஷன் கொடுத்திருக்கேன். இங்க வந்து கவுண்ட், அத வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணுது, எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதோடைய கீ வேல்யூ கீயும் தனியா கால்குலேட் பண்ணுது அண்ட் வேல்யூவும் கால்குலேட் பண்ணுது. இது மூணுமே ட்ரூவா இருக்கும் பட்சத்துல தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். இந்த கோட் வந்து ரன் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோட், பட் மீடியம் லெவல்ல கொடுத்திருக்காங்க. இதை வந்து ரன் ஆகி முடிச்ச உடனே சப்மிட் பண்ணிருங்க. எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிருச்சு. வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.